இந்த பர்த்டேவை லைஃப்ல மறக்க மாட்டான்டா இவன். வீடியோ பாக்குற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு சண்டே தானே அப்படின்னு ஆறுதலா எழும்பினேன். பிறகுதான் பார்த்தா இன்றைக்கு ஒரு ப்ரமோஷன் ஷூட்டுக்கு போக வேணும். அதனால் அவசர அவசரமா சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு ஓடியாச்சு. போற வழியில பக்கியும் வாரணண்டான். இன்றைக்கு ஆளுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, உங்கள் சார்பா ஒரு விஷயம் போட்டு விடுங்களேன். ஆனா என்ன டவுட்டா, நானே ப்ரமோஷன் ஷூட்டுக்கு போறேன். பர்த்டே அதுவுமா என்னோட வந்து நிக்கிறான். சரி என்னவோ பையன் வந்துட்டான், இப்ப வந்த வேலையை பாப்போம். இந்த ப்ரமோஷன் வீடியோ ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. நல்லபடியா ஷூட்ட பண்ணிட்டு அங்கேயே லஞ்சம் முடிச்சாச்சு. அதன் பிறகு பக்கி வீட்டை போயிட்டான், நானும் வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்து பார்த்தா பவர் பேங்க காணல. நானும் அந்த ஹோட்டல்ல எல்லாம் கோல் அடிச்சு கேட்டேன். பிறகுதான் பார்த்தா இந்த பக்கி தான் கொண்டு போயிட்டு அதன் பிறகு ஒரு 4 மணி அப்படி அகைன் வந்தான். நான் தான் வர சொன்னேன், பிகாஸ் கேக் கட் பண்ண வேணும் அல்லவா. ஆளோட ஏறி போனா ஃபர்ஸ்ட் நாங்க படிச்ச ஸ்கூலுக்கு போனான். பிகாஸ் அங்க யாரையோ மீட் பண்ண வேணுமா. போய் பார்த்தா நம்ம பசங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தாங்க. பார்த்த உடனே அண்ணனுக்கு ஆசை வந்து விட்டது. களத்துல ரங்கி அடிச்சு நொறுக்கியாச்சு. அதன் பிறகு சுதன் வந்தான். பக்கி என்ன விட்டுட்டு வீட்டை போயிட்டான். நான் சுதனோட போயிட்டு கேக்க வாங்கிட்டு வந்தேன். நம்மட வளமையான லொகேஷனுக்கு வந்தாச்சு. அதன் பிறகு கேக்க செட் பண்ணிட்டு வெட்ட ஸ்டார்ட் பண்ணான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சம்பவம் ஆச்சு. அது எல்லாத்தையும் ஃபுல் வீடியோவா எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற அண்டைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் வெறும் நிறைய ஃபன் இருக்கு. டைம் இருந்தா பயோல லிங்க் இருக்கு, ஒரு 8 பாத்துடுங்களேன். என்ன ஆகிட போகுது. அதை முடிச்சிட்டு நேரா சாப்பிட போனோம். சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, ட்ரீட்டுக்கு போனோம். அங்க போயிட்டும் கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்தினாங்க. எல்லாமே ஃபுல் வீடியோவில இருக்கும். சோ இத்துடன் முடிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.